இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஒண்ணு இந்த வீட்ல உங்க அம்மா இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். ஏண்டி காலங்காத்தாலே ஆரம்பிச்சியா நீ? நான் ஒன்னும் ஆரம்பிக்கல. உங்க அம்மா தான் பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னு கோதுமை தோசை சுட்டு கொண்டு போய் கொடுத்தா அரை தோசை தின்னு ஓட்டு என்னமோ தோசை தின்னனாலதான் தலைவலி வந்த மாதிரி தலை வலிக்குது புடனு வலிக்குதுன்னு கொஞ்சம் முனவிட்டு இருக்கிறாங்க. 2 பேர்த்துக்கு நடுவில் நான் மாட்டிட்டு பாடா படுறேன். சரி இரு, நானே போய் என்னன்னு கேட்கறேன். போங்க போங்க, போடுற வாட்டில் உங்க அம்மா இனிமே என்னை பத்தி எதுவும் பேசக்கூடாது. மண்டை இந்த வலி வலிக்குதே. ஏமா என்னம்மா பிரச்சனை? என்னடா? ஏன் அவ சுட்ட தோசையை தின்னு போட்டு தலைவலிக்குன்னு சொன்னீங்களாமா? நான் சொன்னேன் கூப்பிடாம நானே தலைவலிக்குதுன்னு புலம்பிட்டு கிடக்குறேன். இதுல அவளுக்கு என்ன பிரச்சனையாமா? அதுதான் நான் கேட்கறேன், ஏன் நடுவுட்ல உட்காந்து இப்படி புலம்பிட்டு இருக்கிறீங்கன்னு. சும்மா முறைக்காதீங்கம்மா. உங்களுக்கு பசிக்குதுன்னு தான் அவளே அவசர அவசரமா தோசை ஊற்றி கொடுத்தா. அதுவும் உங்களுக்கு சுகர் இருக்குன்னு சொல்லி தான் அவள் கோதுமை தோசை ஊற்றி கொடுத்துருக்கா. அவளை போய் சாட பேசுறதுக்கு எப்படிமா மனசு வருது? இங்க பாரு, சும்மா நீ வேச கேட்டு வந்து என்ற வாய் கலராத. அப்ப நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. மா அவ ஏதாவது செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு பிடிச்சா சாப்பிடுங்க, பிடிக்கலனா கீழே விட. ஐயோ கீழே வேண்டாம், அதுக்கு ஒரு சண்டையாவு. உங்களுக்கு பிடிக்கலனா எங்கிட்ட கூட கொடுங்க, நான் கூட தின்னுக்கிறேன். அதை விட்டு இன்னைக்கு சாட பேசிட்டு என்ன சொன்னோன்னே வேண்டான்னு தராங்க. ஒருவேளை கோச்சுக்கிட்டாங்களோ? ஐயோ அம்மா நான் சும்மாதாம்மா சொன்னேன். இந்த ராமாயணம் எல்லாம் எனக்கு வேண்டாம். உனக்கு வேணுமா இல்ல கீழே ஓடிட்டா? வேண்டாம் வேண்டாம், சாமியா இருப்பீங்களாம்மா, கொடுங்க நானே தின்னுக்கிறேன். ஆனாலும் நீங்க ஒன்றும் சின்ன எல்லாம் கிடையாது. நான் சின்ன ஆளா பெரிய ஆளா? இந்த சட்டி மாட்டிட்டு தின்னு. போதுமா, அதுக்கு மேல விடுறது அலையெழுத்து. என்னடா ஈரோட்டுக்காரனுக்கு வந்த சோதனை? நான் தான் அப்பதான் சொன்னேன், கேட்டையா? நல்லா அனுபவி. ஆமாமா ஆமா, தலை வேற இந்த வலி வலிக்குது. நல்லா இருக்குதுங்க, நல்லா இருக்குது. உங்க அம்மா தான் என்னைய முனவறாங்கன்னா நீங்களும் சேர்ந்து. அப்படி இல்லடி, இதுதான். சும்மா நிறுத்துங்க. எனக்கு சாதகமா பேசுவீங்கன்னு உங்களுக்கு தோசை சுட்டு கொண்டு வந்த பாருங்க, எல்லாம் என்னையும் சொல்லணும். ஐயோ எனக்கு தோசை வேண்டாம். இப்போ உங்களுக்கு நான் தரேன்னு சொன்னா நானு, நீங்க என்ற காலில் விழுந்து கதறி கேட்டாலும் இந்த நாய்க்கு போடுவேனே தவிர உங்களுக்கு தர மாட்டேன். வா கடுகு இந்த தோசை சாப்பிடுவா.